அப்ப சுரேஷ் வந்து ஐவர் குழுவில் இருக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்ன இன்னொருத்தர் 117 கேட்டவரும் குழுவில் தான் போட்டிருக்காங்க. அதுல பொடி வைக்கிறாங்களோ உள்ளுக்கு வந்துட்டு பேச்சுவார்த்தையில் ஆட்சியில் பங்கு 117 சீட்டு அப்படிலாம் அழுத்தம். அது மாதிரிலாம் வந்து திமுக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஈவன் அதிமுகட்டே யாரும் கேட்க மாட்டாங்க. அதிமுக பாஜக சொல்லிட்டு இருக்க தவிர பேச்சுவார்த்தைகள் போது கேட்பாங்களா சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து அதிக இடங்கள் கேட்கறதோ தொகுதிகள் கேட்கறதோ ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது சார். அது தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வளர்த்துட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக கேட்டால் பரவாயில்ல. உங்களுக்கு வந்து 2016 41 சீட் கொடுத்தாங்க, நீங்க 8 சீட் தான் வின் பண்ணீங்க, 6.5% ஓட்டு வாங்கினீங்க. அடுத்தது 25 சீட் கொடுத்தாங்க, 18 சீட் வின் பண்ணீங்க. 2011 63 சீட் கொடுத்து எவ்வளவு வின் பண்ணீங்க? 7-6 தான் வின் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதிகமான சீட் கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் கேட்கறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா? அந்த தகுதியை நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்களான்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வளரலன்னு சொல்றீங்க? இல்ல, கண்டிப்பா வளரல சார். ஆனா காங்கிரஸ் இருக்கிறது வந்து பெர்செப்ஷன் ரேஞ்சில், பார்வை ரேஞ்சில் பார்க்கும்போது, ஆப்டிக்ஸ்ல பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு காங்கிரஸ் ஒரு அணியில இருக்குன்னா மைனாரிட்டி ஓட்டுகளை அது கொண்டு சேர்க்கிற சக்தி அந்த அணிக்கு இருக்கு. அது வந்து மறுக்கிறதுக்கு இல்ல. அப்ப அந்த புள்ளியை வச்சு அந்த புள்ளி ஒரு முக்கியமான அதை வச்சு பார்கெயின் நடத்துறதுல என்ன தவறு? பார்கெயின் நடத்துவாங்க, எங்களுக்கு கொடுங்க 50 சீட். ஆனா அது மட்டுமே போராது பார்கெயின் நடத்துறதுக்கு. உண்மையிலேயே நீங்க செல்வாக்கோட இருக்கணும்ல. காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய அளவில் வந்து மைனாரிட்டிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால விஜயை கூட நம்ப மாட்டாங்க, காங்கிரஸ் இருக்கிற இடத்த நம்புவாங்க. ஆனால் காங்கிரஸ் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கணும். இது மட்டுமே ஒரு காரணமா இருக்க முடியாது.